வெல்கம் டு SSB லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம டெய்லரிங் பத்தி பார்க்க போறோம். அமேசான்ல உஷா ஜெனோ ட்ரீம் ஸ்டிச் அப்படிங்கிற ஸ்விங் மிஷின் பார்த்தோம். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலா கம்பேரிட்டிவ்லி வேற இதை பாக்குறப்போ இது வந்து பிரைஸ் வந்து ரீசனபிளா இருந்துச்சு. 8999 வாங்கினோம். வித் கிட்டோட வாங்கினோம். 2 டேஸ்லயே டெலிவரி வந்துருச்சு. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு பார்த்தோன்னா. பிகாஸ் இது ஒரு டாய் மிஷின் மாதிரி இருந்துச்சு. ஒரு முன்னாடி மாதிரி பெடல்லாம் போட்டு அவ்வளோ பெரிய பிளேஸ் ஆக்குபை பண்ற மாதிரி இல்லாம இது ரொம்ப அழகா பாக்குறதுக்கு இருந்துச்சு. இப்ப அன்பேக் பண்றோம். இதை எப்படி வந்து அன்பேக் பண்ணணும், இதை வந்து எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பாக்கலாம். ஆக்சுவலா இது நான் என்னோட டாட்டர்ஸ்க்காக தான் வாங்கினேன். அவங்க வந்து பிகினர்ஸ். சரி, வீட்லயே நம்ம சின்ன சின்ன விஷயம்லாம் ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சோம்னா லேட்டர் ஆன் அது வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம வந்து அன்பேக் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து த்ரெட் கொடுத்துருக்காங்க. மதுரா த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சிசர், டேப்பு, பட்டன், நீடில் அதெல்லாம் அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த கிட்டிலேயே வருது. அப்புறம் த்ரெட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சில கலர்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு கிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா ஃபுட் பெடல் கொடுத்துருக்காங்க. மாதிரி நம்ம ரெண்டு காலை வச்சு அமுத்துற மாதிரி எல்லாம் இல்லாம இது வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கு. இது வந்து ஃபுட் பெடல் அண்ட் கவர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த மிஷின் கவர் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண பிறகு நம்ம இதே கவர் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம வந்து இது வந்து வாரண்டி கார்டுக்காக ரெஜிஸ்டர் பண்ணணும். பட் எங்களுக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியல. இனிமேல் நாங்க பாத்துட்டு இருக்கோம். ரெண்டுமே இருக்கு. நம்ம படிச்சா கொஞ்சம் நல்லா ஐடியா தெரியுது. இப்ப நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். பாருங்க, எங்க உஷா ஜெனம்ஸ் நியூ ஸ்விங் மிஷின் ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. இப்ப அன்பேக் பண்ணியாச்சு. பாருங்க லைட்டோட எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ சுவிட்ச் போர்டோட அது கனெக்ட் பண்ணியாச்சு. பிகாஸ் இது வந்து எலக்ட்ரிக் ஸ்விங் மிஷின். கீழே இருக்கிறது பெடல் ஸ்டாண்ட் பார்த்துக்கோங்க. அதை வச்சுதான் நம்ம வந்து பிரஸ் பண்ணிக்கிட்டே இதை வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இப்போ என்ன பார்க்கணும்னா இதுக்கு வந்து ஈஸி ஹேண்டில் இருக்கு. ஈஸி டு கேரி. ஒரு 6 kg இருக்கும். இது நம்ம ஈஸியாவே தூக்கிட்டு போயிடலாம். அண்ட் இது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி இங்க கொடுத்துருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆக்சசரிஸ் இருக்கு. இது ஆக்சுவலா எங்களுக்கு எக்ஸாக்டா என்னன்னு தெரியல. இப்பதான் நாங்களும் பார்த்திருக்கோம். நாங்க வந்து நல்லா தெரிஞ்சுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் இன்னொரு வீடியோ போடுறேன் இது என்னன்னு சொல்லிட்டு. அண்ட் இது உள்ள பாபின் போடுறது பாருங்க. இது உள்ள பாபின் போடுறது. அண்ட் பின்னாடி இது த்ரெட் ஸ்டாண்டு. இது வந்து த்ரெட் ஸ்டாண்டுங்க. இங்க த்ரெட் ஸ்டாண்ட் இருக்கு. அகைன் இது ஸ்டிச் பண்ணும்போது ஃபுல்லா நீங்க வந்து ஒன்ஸ் வந்து ஸ்விட்ச் போர்ட்ல கனெக்ட் பண்ணிட்டாலே இந்த லைட் வந்து ஆன்ல தான் இருக்கும். ஃபுல்லாவே ஆஃப் ஆகாது. அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணும்போது தான் இது உங்களுக்கு ஆஃப் ஆகும். இப்போ என் பொண்ணு அவ வந்து ஃபர்ஸ்ட் டைம் அதை ஸ்டிச் பண்றா. ஸோ அவ வந்து கண்டினியூ பண்ணுவா. ஃபர்தரா உங்களுக்கு அதை சொல்லுவா. ஹாய், நான் இப்போ வந்து இந்த மிஷின் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிக்கிறேன். இங்கே வந்து ஒரு லிவர் மாதிரி இருக்கு. இதை நம்ம தூக்கணும். இது தூக்கிட்டு இங்கே வந்து இந்த பேப்பர் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து த்ரெட்டு எப்படி வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இங்கே இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இப்படி இழுக்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ இப்படி புல் பண்ணால் இது வெளியே வந்துடும். அப்புறம் இதுதான் பாபின். இதில் தான் நம்ம வந்து த்ரெட்டு இது பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து மூடிடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இங்கே வந்து த்ரெட் ஹோல்டர் இருக்குது. இதை ஃபஸ்ட்டு இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து எதுனா ஒரு கலர் த்ரெட்டு வச்சுட்டு இந்த த்ரெட்டு வந்து டுவர்ட்ஸ் த பின் சைடு இருக்கணும். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த த்ரெட்டை இதுக்குள்ளே இப்படி விடுங்க. விட்டுட்டு இப்படி லைட்டாக கொஞ்சோண்டு இழுத்து இங்கே வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அப்படியே ஸ்லோவாக அப்படியே இழுத்துட்டு வாங்க. இப்போ வந்து நம்ம வந்து முன்னாடியே ஒரு பாபின் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இங்கே வந்து மேலே ஒரு குட்டி ஹோல் இருக்கும். அதுக்குள்ளே விடுவோம். விட்டுட்டு இதை இப்படி உள்ள வச்சிடலாம். வச்சோடனே இப்படி வந்து ரைட் சைட் புஷ் பண்ணால் இந்த பாபின் வந்து லாக் ஆகிடும். இப்போ நம்ம பாபினா லாக் பண்ணியாச்சு. இப்போ நான் கீழே வந்து ஃபுட் பெடல் வச்சுருக்கேன். இதை அப்படியே ஸ்லோவாக ப்ரெஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது ரோல் ஆகிறது ஸ்டாப் ஆயிடுச்சு.
இப்போ வந்து ஃபுட் பெடலை ரிலீஸ் பண்ணிடுங்க. இதை அகெயின் லெஃப்ட் சைட் மூவ் பண்ணி இந்த பாபினை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை கட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதை உள்ளேருந்து எடுத்தோம்ல, இதை த்ரெட்டில் ரோல் பண்ண பாபினை இது உள்ளே இப்படி வச்சுருங்க. வச்சுட்டு இந்த த்ரெட்டு வந்து இங்கே ஒரு கட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இப்படி கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வந்து இப்படி இன்னும் கொஞ்சம் உள்ளே விட்டிங்கன்னா இந்த த்ரெட்டு இங்கே உள்ளே வந்துடும். அப்புறம் இது இப்படி வச்சுக்கிட்டு இதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த லிவரை வந்து ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இங்கே உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சிங்கன்னா இங்கே ஒரு கட்டு மாதிரி வரும், அது இப்படி லாக் ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ உள்ளே இருக்கிற பாபின்லேருந்து நம்ம த்ரெட்டை வெளியே எடுத்துட்டோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ஸோ நம்ம இப்போ செகண்ட் ஸ்டெப்பு போகலாம். இப்போ மறுபடியும் இங்கேருந்து த்ரெட் எடுங்க. எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக இங்கேருந்து இழுங்க. இந்த பின் மாதிரி இருக்குல்ல, இதுக்குள்ளே இப்படி விடுங்க. விட்டுட்டு உங்களுக்கு அதுக்கே இங்கே கேப் தெரியுதுல்ல, அந்த கேப் உள்ளே விடுங்க. விட்டுட்டு இங்கே ஒரு யூ டர்ன் பண்ணுங்கள். மறுபடியும் இந்த கேப் வழியாக த்ரெட்டை இழுங்க. இழுத்துட்டு இந்த பின்ன நடுவில் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன கேப் தெரியும், அந்த கேப்புக்குள்ளே இந்த த்ரெட்டை விடுங்க. விட்டுட்டு அப்படியே ஸ்லோவாக இழுத்திங்கன்னா இங்கே த்ரெட்டு வந்துடும். இப்போ அகைன் இந்த கேப் வழியாக இந்த த்ரெட்டை உள்ளே விடுங்க. விட்டுட்டு அகெயின் இந்த பின் இங்கே ஒரு பின்னு மாதிரி இருக்குல்ல, அது பக்கத்தில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்கும், அதில் வந்து இந்த த்ரெட்டை இப்படி விடுங்க. விட்டுட்டிங்கன்னா இங்கே இப்படி த்ரெட்டு வந்துடும். இப்போ வந்து இந்த நீடில் கீழே வந்து ஒரு சின்ன ஹோல் இருக்குது நீடில், அந்த ஹோல்குள்ளே இந்த த்ரெட்டை விடுவோம். இப்போ இந்த நீடுக்குள்ளே இந்த நீடலோட ஹோல்குள்ளே இந்த த்ரெட்டை விட்டுட்டோம். இப்போ இந்த ரெண்டு த்ரெட்டையும், பாபின் உள்ளேருந்து எடுத்த த்ரெட்டையும் இந்த நீடில் ஹோல் உள்ள வழியாக விட்ட த்ரெட்டையும் ரெண்டுத்தையும் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதுக்கு கீழே உங்கள் ரைட் சைடுக்கு இப்படி கீழே வச்சு இப்படி ஒரு டர்ன் பண்ணி இந்த த்ரெட்டை பேக் சைடு கொண்டு வாங்க. அவ்வளோதான், செகண்ட் ஸ்டெப் இப்போ முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம த்ரெட்டு மாட்டியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 2 த்ரெட்டு இருக்கணும். ஒரு த்ரெட்டு வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்படியே ரிவர்ஸில் போயிட்டு அதுக்கப்புறம் உள்ளேருந்து இந்த நீடில் ஹோலில் விட்டு எடுத்த த்ரெட்டு, இன்னொன்று வந்து மிஷின் உள்ளே இருக்கிற பாபின் வழியாக எடுத்த த்ரெட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 த்ரெட்டு வரணும். ஸோ இப்போ வந்து நான் சில பார்ட்ஸ் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து த்ரெட்டோட டென்ஷனு. இது எப்போவுமே வந்து நார்மலாக ஸ்டிச் பண்ணுறப்போ 5ல் வச்சுக்கோங்க. இப்போது திக்கான க்ளோத்ஸ் ஜீன் அந்த மாதிரி தைக்கணுன்னா 9ல் வச்சுக்கோங்க. பட் நார்மல் க்ளோத்ஸுக்கு 5 போதும். இது வந்து ரிவர்ஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் தைக்கும் போது ரிவர்ஸ் ஸ்டிச் பண்ணுவோம்ல, அதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 14 டைப்ஸ் ஆஃப் ஸ்டிச்சஸ் இருக்குது. நம்ம தைக்கும் போது அந்த தையல் விழுதில் அதோட பேட்டர்ன்ஸு 14 பேட்டர்ன்ஸ் இருக்குது. இங்கே ஒரு பேட்டர்னுக்கும் இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம துணியை வச்சு தைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த லிவரை மேலே தூக்கிப்போம். தூக்கிட்டு ஒரு நீங்கள் என்ன துணி தைக்கணுமோ அந்த துணியை வைங்க. துணியை வச்சுட்டு அகெயின் இந்த லிவரை கீழே வச்சுருவோம். நான் இப்போ வந்து இந்த பேட்டர்ன் வைக்க போகிறேன். ஈரை வச்சு இப்போ தைக்க போகிறேன். ஸ்லோவாக வந்து ஃபுட் பெடலை ப்ரெஸ் பண்ணுங்கள். எப்போவுமே துணியோட எண்டுக்கு வந்தோடனே
துணியை எடுத்துட்டு கொஞ்சம் நேரம் ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி த்ரெட்டு வந்து மேபி வெளியே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து கட் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள் நம்ம போட்டிருக்க ஸ்டிச் எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு. நான் இப்போ வந்து உங்களுக்கு இன்னொரு பேட்டர்ன் வச்சு சொல்லித்தரேன். இப்போ நான் வந்து ஹெச்சில் வச்சுருக்கேன். இது எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அகெயின் அதே மாதிரி இந்த லிவரை மேலே தூக்கிட்டு துணியை வச்சுட்டு இந்த லிவரை கீழே வைக்கிறேங்க. இப்போ அகெயின் ஸ்லோவாக ஃபோர்த் பெடலை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணிவிடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக வருது பாருங்கள். இதே மாதிரி 14 பேட்டர்ன்ஸ் இருக்குது. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வேணுமோ நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மிஷின் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. நானும் ஒரு பிகினர் தான். இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இந்த மிஷினை யூஸ் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள். தேங்க்யூ.